மேகத்திலிருந்து மக்களுக்கு குரல் கேட்ட ஒரு குரலின் கதை இது. அந்த கிராமத்துல இருந்த பணக்கார வீட்டுல கடைசி வாரிசு மூடன். அவன் ஒரு முட்டாளவன். சொந்தமா யோசிக்க மாட்டான். சுத்தி இருக்கவங்க சொல்றத அப்படியே கேட்டு செய்வான். அவன் சின்ன வயசுல இருந்தே அந்த ஊர் மக்களை ஒரு குரல் அறிவுனா என்னன்னு சொல்லி கொடுத்து வழி நடத்துச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கான். அந்த அறிவு என்னன்னு தெரிஞ்சு தன்னை உயர்த்திக்க தான் அறிவை விட்டு எங்கெங்கேயோ தேடினான். இதை வைத்து ஒரு கூட்டம் வியாபாரம் செய்தது. எங்களுக்கு அந்த குரல் அடிக்கடி கேட்கும். அறிவுனா இப்படிதானே சொல்லி கொடுத்துச்சு. அப்படியா இப்படியா, காசு கூட. அவனும் கொடுத்துடுவான். இதற்கு பிறகு மூடன் தன்னை அறிவாளியா உணர்ந்து அவங்கள தெய்வமா பார்த்தான். இதை கேள்விப்பட்டு இதே போல் வெளியூரிலிருந்து சில கூட்டங்கள் அவன் வீட்டில் வந்து குமிந்தது. எல்லாருமே அந்த குரல் தனக்கும் கேட்டதா சொன்னாங்க. அறிவை விலை கொடுத்து வாங்க நினைத்ததால் அவன் சொத்து இதிலேயே பாதி அழிந்தது. ஒரு நாள் மூடன் போற வழியில சிங்கம் வந்துருச்சு. அதை வீழ்த்தி ஜெயிச்சிட்டான். பலசாலி அவன். எல்லாமே இருக்கு அவனுக்கு, அறிவு மட்டும் இல்ல. இப்ப அதுவும் தனக்கு கிடைச்சதா நம்பி அந்த திமிர்ல மக்களை பார்க்க போனான். மக்கள் அந்த குரல் சொன்ன கருத்தை வழிபட்டு அறமும் நிம்மதியோட தலை சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அவங்ககிட்ட போய் அவன் மதிச்சு கேட்டிருந்தா சொல்லியிருப்பாங்க. அது கேட்காத அளவுக்கு அந்த கூட்டம் பார்த்துக்குச்சு. அவங்க மேல வெறுப்படைய வச்சுச்சு. வெறுப்பும் அடைஞ்சான். அவங்க சொன்ன எல்லா திட்டத்துக்கும் தலையாட்டி செலவு பண்ணான். ஆனா இவனை பத்தி மக்களுக்கு தெரியும், கண்டுக்கவே இல்லை. ஒரு நாள் இரவு மொத்த சொத்தையும் மழிச்செடுக்க அந்த கூட்டம் திட்டம் போட்டுச்சு. மூடனை கூப்பிட்டு, இன்னைக்கு இரவு நம்ம ஊர் எல்லைக்கடல்ல போய் தனியாளா போய் சேர்ந்துரு. அந்த குரல் உனக்கு கேட்கணும் வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டாச்சு. எதையுமே யோசிக்காம தனி ஆளா போனா மூடன். அவன் ஒட்டுமொத்த சொத்தும் சுரண்டப்பட்டது. இப்ப அவன் முட்டாள் மட்டும் இல்ல, அவன் ஒரு பிச்சைக்காரன். சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்தான். மெதுவாக கண்ணை மூடும் நேரத்தில் மேலிருந்து ஒரு குரல் வந்தது. அது திருக்குறள் என்ற பெயரில் வந்தது. சொன்னது, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஒருவர் சொல்லும் செய்தியை அப்படியே நம்பாமல் அதை தான் தேடி தன் மெய் அனுபவத்தால் உணர்ந்து முடிவெடுக்கும் பழக்கமே அறிவு. மூடன் மூலனாக மாறினான். இப்படி தமிழ் பத்தின தகவலுக்கு ஜிஃபின் புத்தகம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.